ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 6 மாடலை எப்படி ஒரு யூஎம்டி பாக்ஸ் மூலமாக நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறோம் அதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி 6A அப்படின்ற மாடல். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு மொபைல். ஸோ அப்போ நம்மளோட யூஎம்டி எம்டிகே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட மீடியாடெக் டூல் மூலமாக எப்படி நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் அல்டிமேட் ஃப்ளாஷ் டூலில், அதாவது நம்ம அல்டிமேட் டூலில் எம்டிகே சிப்செட் கூறியதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அல்டிமேட் எம்டிகே வெர்ஷன் 0.5 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சாஃப்ட்வேர் வந்து நான் லோட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் லொக்கேஷன் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸ்கேட்டர் ஃபைல், அதாவது நம்மளோட மீடியாடெக் பேஸ் பண்ணி வரவங்க ஸ்கேட்டர் ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ லோட் பண்ண பிறகு எனக்கு என்ன ஆயிரும், இந்த ஃபைல் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிரும் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக. ஸோ சிப்செட் மோடில், அதாவது நம்மளோட மீடியாடெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய மொபைல் சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ணணும். அது அன்லாக் டூலாக இருக்கட்டும், யூஎம்டி டூலாக இருக்கட்டும், எதில் வேணாலும் இருக்கட்டும், எஸ்பி ஃப்ளாஷ் டூலாக கூட இருக்கட்டும். ஸோ இப்போ மாடலை வந்து செலக்ட் பண்ணிடலாம், Xiaomi. ஸோ அதில் நம்மளோட ரெட்மி 6Aன்ற மாடல். ஸோ ஆக்சுவலாக அதில் இல்லை. ஸோ ஆட்டோ டிடெக்ட்லேயும் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ கொடுக்கலைன்னா ஆட்டோ டிடெக்டில் போட்டுடலாம். ஸோ கொடுத்துட்டு ரைட் ஃப்ளாஷ் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய மொபைலை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், வால்யூம் அப்பு ப்ளஸ் டவுன் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேபிளை நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரைவர்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிரும். ஸோ இது காமனாக நம்ம ரெட்மி மொபைலுக்கு மட்டும் இந்த ப்ராசஸ் கிடையாது. அதாவது மீடியாடெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய மொபைலை நம்ம அல்டிமேட் எம்டிகேன்ற டூல் மூலமாக, ஏன்னா இப்போ குவால்காம் எடுத்துக்கிட்டிங்கன்னா QC5 இருக்குது யூனிட்டிலேயே. தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜிஎஸ்எம், அல்டிமேட் ஜிஎஸ்எம் இருக்குது, அல்டிமேட் சாம்சங் இருக்குது, CDMA இருக்குது. ஸோ மாதிரி பல டூல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மீடியாடெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய மொபைலை நான் என்ன பண்ணியிருக்கேன், யூஎம்டி எம்டிகே ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன். இதே இது நான் Xiaomi மட்டும் நான் ஃப்ளாஷ் பண்ணால் QC5 போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், Xiaomi ஸ்பெஷல்ன்ற டூலில் நம்ம கிளிக் பண்ணி அது மூலமாகவும் நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ மீடியாடெக் பேஸ் பண்ணி வரதுக்கு இதுதான் நம்மளுக்கு மெத்தட், சரிங்களா. ஸோ ரன் ஆகி முடிக்கட்டும், கம்ப்ளீட்டாக நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ. ஸோ ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஐன்ற லோகோவில் ஸ்டார்ட் அப் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபோன் ஸ்டார்ட் அப் ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு OS தப்பான OS போட்டதுனால ஃபோன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெட் கண்டிஷனில் இருந்துச்சு, அதான் ஆன் ஆகலை. ஸோ இப்போ கரெக்டான OS போட்டோன்னா நம்ம மொபைல் ஃபோன் வந்து டர்ன் ஆன் ஆயிடுச்சு. அதாவது யூனிட்டிலையும் பண்ணலாம், நம்மளோட அன்லாக் டூல்லையும் பண்ணலாம். வெர்ஷன் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி கனெக்டிங் மெத்தட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி OS தப்பாக போட்டால் ஃபோன் டெட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.